ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 2 புல்லிஷ் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சொல்யூஷன்ஸ், ஃபுல்லி இன்டகிரேட்டட் டிசைன் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 20,000 கோடி. கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 3,648 இருக்கு. 52 வீக் ஹையான ரூ. 3,750 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி 160. டிவிடெண்ட் ஈல்டா 0.07% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 32.4%. ரிட்ட ஆர்ஓசி வந்து 32.4% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23.9% இருக்கு. இதோட பிரைஸ் வந்து கன்சிஸ்டண்டா ஏறிட்டு இருக்கு. இப்பயுமே வந்து ஒரு கிரீன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து மேபி இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 3,700, செகண்ட் டார்கெட்டா 3,750 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு நியர் டேர்ம்ல. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. குட் ப்ராஃபிட் growth 96.3% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸில் வந்து 29.4% இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 300 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 30 to 40 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 129 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 71% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 9.54% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,50,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். பிரைமர்லி வந்து இவங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர்ட் வித் ஆர்பிஐ அண்டர் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 52,000 crores இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 10,330 இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 160 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டா 0.26% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 1.02%. நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஹையாக இருக்குன்ட்டு. இவங்க ஸ்ப்ளிட் கொடுக்க போகிறாங்க 1:10ங்கிற ரேஷியோவில். ரெக்கார்ட் டேட் வந்து 14th October வச்சுருக்காங்க. மேபி நீங்கள் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 59% இருக்கு. இதோட நெகட்டிவ் சைடு வந்து லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி 140 crores பக்கம் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 140 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 350 crores பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 73% இருக்கு. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 2% இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1,55,000 பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஹைனால இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் மேபி நிறைய பேர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதோட க்ரோத் நல்லாவே இருக்குது ஃப்யூச்சரில். இப்போ நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே வந்து இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.